அங்காடி தெரு. அதான் ஸ்ட்ரென்த். அதாவது இந்த மாதிரியான ஒரு அமைப்புள்ள ஒரு கதை தமிழில் சொல்லப்படல. ஏன் நான் சொன்னேன், வேர்ல்டு முழுக்க எந்த லாங்குவேஜ்லையும் சொல்லப்படல, எந்த ஃபார்மேட்லையும் சொல்லப்படல. ஸோ இந்த பேக்ரவுண்ட் இட்ஸ் செல்ஃப் தட் இஸ் வெரி நியூ. ஒரு அங்காடி தெருவில் நடக்கிற ஒரு கதை, அதில் இருக்கிற விதமான மனிதர்கள். 10 ரூபாய்க்கு டிஷர்ட் கிடைக்கும், 1 லட்சம் ரூபாய்க்கு டிஷர்ட் கிடைக்கும். 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பட்டுப்படவை கிடைக்கிற இடத்துல 25 ரூபாய்க்கு ஒரு சுடிதாரும் கிடைக்கும், 25 ரூபாய்க்கு ஒரு சேலையும் கிடைக்கிற ஒரு தெரு. அங்கே விற்காத இல்லாத மனிதர்கள் இல்லை, விற்காத பொருள் இல்லை, எல்லாமே கிடைக்கும். அடிமைகள் விற்கப்படுகிறார்கள், விபச்சாரிகள் கிடைக்கிறார்கள், எல்லாமே காசுக்காக. நம்ம வந்து பொருளாக தான் தெரியும். நம்ம கண்கள் வந்து எல்லாமே வாங்கிட முடியும், கிடைக்காத பொருளே இல்லை. ஸோ அப்படி எல்லாத்தையும் இந்த உலகத்தில் விற்க முடியும். இந்த உலகம் என்ன செய்யுதுன்னா, நம்மளுக்கு வந்து கழுத்தில் ஒரு பார் கோடு மாட்டி விட்டுருச்சு. எல்லாருமே விற்பனைக்கு தான். ஒரு கட்டத்தில் நம்ம வந்து எல்லாத்தையும் விற்க தான் பார்க்கணும். ஸோ இந்த எல்லாத்தையும் விற்கிற ஒரு இடத்துல மனிதத்தை தேடி ஒரு வாழ்க்கை, ஒரு பயணம் தான் படம். அன்பை தேடி இந்த எல்லாத்தையும் விற்கிற ஒரு உலகத்தில், எல்லாத்தையும் விற்கிற ஒரு தெருவில், எல்லா கழுத்துலையும் ஒரு பார் கோட் வந்து நமக்கு தெரியாது. நம்மளுக்குலாம் ஒரு விலை இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை. ஒரு விலை கொடுத்தா நீங்களும் வருவீங்க, ஒரு விலை கொடுத்தா நானும் வருவேன். அந்த விலை வந்து வித்தியாசப்படும். நீங்க 100 ரூபாய்னா நான் 500 ரூபாய், அவ்வளவுதான் வித்தியாசப்படும் தெரியல. ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒரு விலை இருக்குது. அந்த விலை பேசுகிற ஒரு உலகத்திலே அன்பை பேசுகிற ஒரு படம் தான் அங்காடி தெரு. ஸோ தட் இஸ் த மெயின் ஸ்ட்ரென்த் ஆஃப் தட். இதனுடைய ஸ்டோரி மட்டும் இல்லை, இதனுடைய பேக்ரவுண்ட் இஸ் வெரி நியூ. அந்த அட்மாஸ்பியர் அங்கே நான் ஷூட் பண்ணது தட் இஸ் வெரி நியூ. இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 80% காட்சிகள் வந்து ஹிடன் கேமராவில் ஷூட் பண்ணப்பட்டிருக்கு. நான் நேச்சுரலாக அதை கிரியேட் பண்ணவே முடியாது. அவ்வளோ பெரிய க்ரௌட், அவ்வளோ பெரிய மாஸ், அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுற மனிதர்கள் அவங்களாம் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு 80% காட்சிகள் நியூவாக ஹிடனாக ஷூட் பண்ணப்பட்டிருக்கோம். தட் இஸ் இட் செல்ஃப் தட் இஸ் வெரி நியூ. நான் எந்த காட்சியும் நான் கிரியேட் பண்ணல, அங்கே அந்த காட்சிக்குள்ள மனிதர்கள் வருவாங்க. தட் இட் செல்ஃப் நியூ. அப்புறம் வந்து சர்வைவலை பேசுகிற ஒரு படமாக இருக்கிறது. ஐ திங்க் தமிழில் சர்வைவல் பற்றி பேசுகிற படம் ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. ஐ திங்க் பைசைக்கிள் தீவ்ஸ் மாதிரி ஒரு வாழ்வதற்கான ஒரு போராட்டத்தை வாழ்கிற ஒரு மனிதனை பற்றிய ஒரு கதை. ஸோ அந்த இட்செல்ஃப் தட் இஸ் வெரி நியூ. பேக்ரவுண்ட் கிட்டத்தட்ட வந்து இதில் ஒரு 300 புதுமுகங்கள் நடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த படம் போகிறப்ப கண்டிப்பாக இது ஒரு சினிமா பார்க்குறோம் அப்படின்னு ஒன்று நீங்கள் அடைய மாட்டீங்க. ஒரு ரங்கநாதன் தெருக்குள்ள போயிட்டு வந்துட்டா எப்படி இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ரங்கநாதன் தெருவில் வாங்காத ஒரு பொருள் கூட தமிழ்நாட்டில் எல்லா வீட்லேயும் ஒரு பொருளாக இருக்கும், இல்லை ஒரு பேக்காவது பண்ணும். ரங்கநாதன் தெரு, ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல், சரவணா ஸ்டோர்ஸ், ஏதாவது ஒரு பேக்காவது வீட்டில் வச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு வீட்லேயும் சரி. அப்படி வந்து ரங்கநாதன் பிரபலமான தெரு. அந்த தெருவை நீங்கள் வந்து தெருவில் போயிட்டு வரப்போ என்ன உணர்வு அடைகிறீங்களோ அந்த உணர்வை அங்காடி தெருவில் பார்த்துட்டு வந்து அந்த உணர்வு அடைவீங்க. அப்போது அந்த சந்தையினுடைய இறைச்சல் இல்லை, வெறும் இறைச்சலா மட்டும் இல்லாம அங்க இருக்கிற குரலா மட்டும் இல்லாம ஒரு 1000 பேருடைய வாழ்வு தான் அது. தொடர்ந்து வித்துட்டே இருக்கலாம். ஒரு ஹேண்டிகேப் வந்து பிச்சை எடுத்துட்டே இருக்கலாம். அதுக்கு பின்னாடி ஒரு கதை. டெய்லி காலையில அவங்க அம்மா வந்து ட்ரெயின்ல வந்து அந்த பையனை வந்து பிச்சை எடுக்க விட்டுட்டு அவங்க ஒரு வீட்டு வேலைக்கு போயிடுறாங்க. சாயங்காலம் நைட்டு வந்து அவனை கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்படி ஒரு சின்ன பிச்சை எடுக்கிறவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுக்காக பிச்சைக்காரர்கள் பற்றி படம் தவறா நினைச்சுக்காதீங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. அந்த கதையை பேசுகிற படம். நம்மளுக்கு வந்து ஒரு பொருளை வாங்க போறப்ப அந்த பொருளை நினைச்சுட்டே போகும். ஒரு சேலை வாங்க போறோம் தெருக்குன்னா சேலையே கண்ணுக்கு போடும். சேலை வாங்கிட்டு ஒரு ஐஸ்கிரீம் திருந்து வெளியே வந்துடும். இதுதான் நம்ம ஒரு ரங்கநாத் ஸ்ட்ரீட் அங்காடி தெருக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். ஆனா இந்த படத்துல நீங்க வந்து இந்த படம் பாக்குறப்ப அடுத்து நீங்க ரங்கநாத் தெருக்குள்ள போனா தெரியும், சேலை நமக்கு கண்ணுக்கு தெரியாது. இந்த படத்துல சொன்ன மனிதர்களை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதான் இந்த படத்தினுடைய பெரிய ஸ்ட்ரென்த், வெற்றி அப்படின்னு. படத்தினுடைய கதை எழுதுனப்ப தோணுச்சு, இந்த படத்தினுடைய கதை நாயகன் வந்து ரொம்ப ஏழை வீட்டில் பிறந்த ஒரு பையன். ரூரல், திருநெல்வேலி மாதிரியான ஒரு ரூரல்ல இருக்கிற ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன். அங்கிருந்து அந்த பையன் வந்து சென்னைக்கு வரலாம். ஸோ அந்த பையன் தான் அந்த படத்தை கதை நாயகன் அப்படின்னு இந்த கதையில் இருந்துச்சு. நான் நினைச்சேன், நிஜமாவே ஒரு பையன் அங்கிருந்து இந்த படத்தில் நடிக்க வச்சா என்ன அப்படின்னு நினைச்சேன். ஓகே நடிக்க வைக்கலாமே அப்படின்னு ப்ரொடியூசர் ஓகேன்னு சொன்னாங்க. அந்த பையனை எப்படி தேடலாம் அப்படின்னு நினைச்சேன். அங்கேயே தேடி அங்கே இருக்க பையன் நடிக்க வச்சா என்ன, ஒன்று லாங்குவேஜ் வரும், என்னுடைய முகபாவம் வரும். பியூட்டி பார்லர்லாம் போய் அதை சிரைச்சி அசிங்கம் பண்ணாத ஒரு முகம், அழகான முகம் கிடைக்கும். ஸோ அந்த முகத்தை தேட நினைச்சேன். ஸோ இந்த திருள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எப்பயுமே வந்து சினிமா என்பது ஒரு திருள் அப்படின்னு நினைப்பேன் நான் எப்பயுமே. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட்
ஃபிலிம் முடிச்சுட்டு ஒரு 4 வருடம் கழிச்சு இன்னொரு கதை எழுதுறேன். அது வந்து தோல்வியுற்ற மனிதனை பற்றிய கதை. என்னோட வீட்டில் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய வெல்விஷர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க, நான் இவ்வளோ லைஃப் செட்டில் ஆக போற நேரம் இது, நீ வந்து ஒரு சரியான படத்தை தானே எழுதணும். திருப்பாச்சி, தூள், இப்போ ஒரு கதையை தானே எடுத்து தானே ஜெயிக்கணும். நீ அப்போ தான் உன் லைஃப் செட்டில் ஆகணும். ஏன்னா இது மூலமா நீ செட்டில் ஆகணும், உன் நண்பர்கள் செட்டில் ஆகணும், உனக்கு கல்யாணம் ஆகணும். ஸோ தட் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ். ஏன்னா யூ ஹேவ் கிராஸ்ட் யுவர் ஏஜ். ஸோ ஆல்மோஸ்ட் அப்படிங்கிறப்ப நீ அப்படி ஒரு படத்தை தான் எடுக்கணும். ஏன் தோல்வியுற்ற ஒரு தன்னை பற்றிய கதையை வந்து படமாக எடுக்கிற அப்படின்னா எனக்கு இந்த திருள் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். நான் நிஜமாவே வந்து எனக்கு சினிமாங்கிற திருள் பிடிச்சிதான் ஒன் ஃபைன் டே நம்பர் ஓடி இருந்தேன். ஸோ எனக்கு எப்பவுமே ஒரு லைஃப்ல வந்து பிகினிங் திருள் ரொம்ப பிடிக்கும். இந்த திருளுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும். இப்போ கூட நீங்கள் வந்து ஹிந்துவில் நியூஸ் படிச்சிருப்பீங்க, ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ வந்து விடுதலை புலிகள் புதைத்து வைத்த கன்னி வெடிகளை வந்து ஒரு சாதாரண ஆள் ஒரு வேஷ்டி கட்டிட்டு எடுத்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அது வந்து மரணம் எந்த நொடியும் நிகழலாம், எந்த நிமிஷமும் நிகழலாம். அவங்களோட பெரிய மிஷின் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனாலும் அதனால சும்மா ஒரு குச்சி மட்டும் வந்து இங்கேருந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து நார்வேல வந்து சக்தி ஒரு குச்சியை வச்சு தேடி தேடி எடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளோ ரிஸ்கான ஜாப். ஆனால் அந்த திருள் தான் அவங்க வந்து இயங்க வைக்கிறது. எங்கே பதுக்கி வச்சிருக்காங்க எதுவுமே தெரியாது. ஐ திங்க் ஐ லைக் த திருள். அதுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது, வாழ்க்கை என்னவாகும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் இந்த திருள் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த திருளை நோக்கி என்னுடைய பயணத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன். உண்மையிலேயே சொல்கிறேன், அங்காடி திருவை கூடவும் சுவாரஸ்யமான கதை இருந்தது, அவனை தேடிய கதை. அது வந்து எங்கே எப்படி தேட போகிறோன்னு தெரியல, இறங்கி தேட ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 37 பேர் கொண்ட டீம் வந்து தேடணும். அதுக்கு வந்து லோக்கலுடைய ரேடியோ, ஹலோ எஃப்எம், லோக்கலுடைய ஏஎம்என் டிவி அதெல்லாம் துணைக்கு ஏற்படுத்திக்கிட்டு அந்த தேடல் அப்படியே தீவிரமாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 hours ஃபுட்டேஜ் வச்சுருக்காங்க. அதை எடிட் பண்ணி ஒரு படம் மாற்றலாம். அவ்வளோ அந்த பையனை எப்படி கண்டுபிடிச்சோம், அந்த தேடல் எவ்வளோ நீளமானதாக இருந்துச்சு அப்படின்ட்டு. இட்ஸ் அ பிக் அட்வென்ச்சர். ஒரு புதையில தேடி நம்ம போகிற மாதிரியான மெக்னால்ட்ஸ் கோல்டு மாதிரியான ஒரு கதை அப்படின்னு சொல்லி அப்புறம் ஃபைன் பண்ணோம். நான் வந்து திருநெல்வேலியில் வந்து இது மாதிரி ஃபுட்பால் வாலிபால் விளையாடிட்டு இருந்தான். அவனை கண்டுபிடிச்சி அவனை செலக்ட் பண்ணி அந்த படத்துக்கு ஹீரோவாக்கணும். மகேஷ்னு நிஜமாவே நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்க அப்பா வந்து தியேட்டர் வாசலில் பொறி வேர்க்கல் எடுப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கவங்களுக்கு பிஸா சாப்பிட்ற இடத்துல அந்த பொறி வேர்க்கல்ல விற்கிற ஒரு குடும்பத்தில் ரொம்ப சாதாரண அந்த ஃபேமிலியில் ஒரு பையன். நம்ம திண்டுக்கல் பக்கத்தில் சின்னாலப்பட்டிங்கிற ஒரு சின்ன குக்கிராமத்தினுடைய அவங்க வாழ்க்கை. சின்னதாக அவங்க வீட்டில் இருந்து வேர்க்கலை வறுத்து அவர் கொடுப்பாங்க. இவ்வளோதான் அவங்களுடைய வாழ்க்கை. ஸோ அந்த வீட்டை சேர்ந்த ஒரு பையன் அவன் வந்து எனக்கு ஹீரோவானது ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு டைரக்டரோட இன்னொரு ஸ்டெப்பாக நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் பண்ணுறது மட்டும் இல்லை, ஒருத்தரோட டேரக்டரோட கடமை முடிஞ்சிடுறது இல்லை அப்படின்னு. இப்போ நீங்களே ஒரு பெரிய நியூஸுங்கிறதுனுடைய நிறைய பணிகளாக நீங்கள் நினைக்கிறது இருக்குல்ல, வெறும் நியூஸை கவரேஜ் பண்ணுறது மட்டும் இல்லை, ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அஸ் அ டைரக்டராக நான் வந்து ஒரு சாதாரண ஒரு பையனை ஹீரோவாக்கணும் அப்படின்றது அந்த கனவு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் நீங்கள் திரும்பி வந்து பாலச்சந்திர சார் பார்க்குறப்ப அவர் உருவாக்கிய ரஜினி, கமல் 2 பேரும் மாபெரும் ஹீரோக்களை தமிழ் சினிமா வாக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டைரக்டரோட ஸ்ட்ரென்த்துங்கிறது இஸ் மதர் ஆஃப் தட் ஹீரோ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஹீரோக்களை உருவாக்குகிற ஒரு தாய் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி அதை உருவாக்கி கொண்டு அப்படி திரும்பி பார்த்தா சரிதான் இருக்கிறாங்க, கமல் இருக்கிறாங்க, யார் யாரோ இருக்கிறாங்க. பாலச்சந்திர ஆள் என்பது ஒரு ஆள் இல்லை, இவங்களாம் சேர்ந்தது தான் பாலச்சந்திரன். ரஜினிகாந்த் ஒரு பேர் வச்சு நிறைய சொல்றாங்க. லைக் தட் இன்னைக்கும் வந்து பாலச்சந்திர சாரோட அப்படி வாக்கின கடற்கடான்னு படி ஏறினாலும் போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி ரஜினி சார் போவாங்க. ஸோ நிறைய ஐ திங்க் ரொம்ப அட்மையர் ஆகுது. அந்த டேரக்டருங்கிற ஜாப் வந்து ஒரு ஜாப் இல்லை. ஸோ அப்படி ஒரு பையனை அன்னைக்கு கதாநாயகன் உருவாக்குறது ஐம் ஸோ ஹாப்பி. அவனுடைய வெற்றி என்பது என்னுடைய வெற்றியை நான் பாதிக்கிறேன். அவன் வளர்ந்து பெரிய ஹீரோ ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆள் மனக்கிடங்களில் இருக்கிற ஒரு பெரிய ஆசையாக நான் நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் தட். ரொம்ப அவன் வந்து ரொம்ப இயல்பான ஒரு முகம், பாவப்பட்ட ஒரு முகம். அவன் பெரிய ரியாக்ஷனுக்கு அவன் மெனக்கிட தேவையில்ல. ஜஸ்ட் அப்படி வந்து இயலாமை வடிகிற அந்த முகத்துடன் அவன் நின்னாவே போதும். இட்ஸ் செல்ஃப் எனஃப் ஃபார் மை ஃபிலிம். ஸோ இட்டான ஜாப் வெரி குட். வந்து ஒரு புது பையன்கிற தெரியாத அளவுக்கு இந்த படத்தில் அழகாக பண்ணியிருக்கலாம். இந்த படத்தோட ஒன்றி போயிருக்கான். இந்த இந்த வால் அடிச்ச பெயிண்ட் மாதிரி ஒட்டி போகிறது இருக்கலாம், பொருந்தி போகுது, அவ்வளோ அழகாக பொருந்தி போயிருக்கான். ரொம்ப அழகாக வந்துருக்கு. பெரிய எதிர்காலம் இருக்குன்னு ஆழமாக